வெல்கம் பப்பு நட்வேட்டன்ஸ் ஜூனியர் என்டிஆர் ஜானகி கபூர் பிரகாஷ் ராஜ் மற்றும் பல பான் இண்டியன் சித்திரங்கள் நடித்திருக்கக்கூடிய படம் தான் தேவாரா. தேவாரா படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல் கதை அப்படின்னு சொல்ல ஒன்றும் பேசல. இது டிஸ்கஸ்னா டேரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் இவங்களாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். டேரக்டர் சொல்லியிருப்பாரு, சார் நம்ம தெலுங்கில் தான் படம் பண்ணுறோம், ஆனால் இது வந்து பேன் இண்டியா படம் பண்ணுறோம், அது என்ன பண்ணணும், கோலிவுட்லேருந்து ஒரு 2 பேர் போட்டலாம் சார், ஓகே. அடுத்து வந்து மலையாளத்துலேருந்து ஆக்டர் போட்டலாம், ஓகே சார். அடுத்து வந்து பாலிவுட்லேருந்து ஒரு 2 பேர் போட்டலாம், ஓகே சார். வந்து நம்ம 4 இண்டஸ்ட்ரியிலும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம போட்டாச்சு. மியூசிக் டேரக்டர் அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கதை அப்படி ஒன்று பெருசாக வந்து தேவையில்லை. கதை வச்சு நம்ம தெலுங்கில் படம் எடுத்து போட்டோமா அப்படி ஒரு கதை ஒன்று பெருசாக தேவையில்லை. எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ வந்து அடிச்சு தம்சம் செய்வார், 4 பாட்டு வைக்கிறது சார், ஓகே. அடுத்து வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் சாங். அடுத்த ஒரு கதையை வந்து ஒரு 3 மணி நேரம் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம் தெரியாது, 3 மணி நேரம் எடுக்கிறோம். பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறோம், அவ்வளோதான் சார் படம் முடிஞ்சிச்சு. இது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் எப்படியாவது எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் சார். படம் வந்து சூப்பர் ஹிட் சார். இதுதான் சார் படத்தோட கதை.